4000 கோடி என்ன ஆச்சு? மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சமூக ஊடகங்களும் சரி, சோசியல் மீடியாவிலும் சரி, ஊடகங்களும் சரி, எங்க பார்த்தாலும் 4000 கோடி என்னாச்சு 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 இந்த கேள்வி தான் பொதுமக்கள் தொடங்கி எதிர்க்கட்சி வரை இன்னைக்கு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. நம்மளுக்குமே அந்த சந்தேகங்கள் இருக்குது. 4000 கோடி என்னாச்சு, யார் எடுத்துட்டு போனது, என்ன பணி நடந்தது, இதுதான் இன்னைக்கு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நம்மளுடைய கேள்வியும் அதுதான். என்ன அந்த 4000 கோடி அப்படின்னாக்கா, கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக இந்த 4000 கோடி ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, உலக தரத்திலான எப்படி சிட்டி இருக்குமோ அதே போல் சென்னையும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மழைநீர் வடிகால் பணி உள்ளிட்ட சில பணிகளுக்காக 4000 கோடி நிதி ஒதுக்குனாங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிவடைய போகிறது. இன்னும் பணி முடிவடையல, 4000 கோடி என்னாச்சு அப்படின்னு தான் மக்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்பி வராங்க. அண்மையில் நம்ம பார்க்கலாம், கடந்த 2 நாட்களாக சென்னையில் இந்த டித்வா புயல்னால பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. நம்ம சென்னை நகரத்தை தொடங்கி இன்னைக்கு புறநகர் பகுதியிலெல்லாம் இந்த மழை என்பது தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது. மிக கனமழை கிடையாட்டி போனாலும் மிதமான மழை சென்னையில் பெய்திருக்கிறது. கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு மழை என்பது குறைவாகத்தான் நம்ம ஒப்பிடணும். இந்த நிலையில தான் பல சாலைகளில் இந்த தண்ணீரானது தேங்கி தேங்கி மக்களுடைய கடுமையான இயல்பு வாழ்க்கை என்பது பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ இந்த நிலையில தான் எப்படி ஆட்சியாளர்கள் 4000 கோடி வச்சு இந்த சென்னையை உலகம் தர வாய்ந்த சிட்டியாக மாற்றுறேன்னு சொன்னாங்களே, அந்த பணம் எங்கே போனது அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு. குறிப்பாக நம்ம சென்னையுடைய மையப்பகுதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நுங்கம்பாக்கம் தொடங்கி அருகே இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம், டி நகர், அதே போல கே நகர், அசோக் பில்லர், இது தொடங்கி வட சென்னை நம்ம சொல்லவே வேண்டாம். நகர் முழுவதும் எங்க சாலைகள் பார்த்தாலும் மழைநீர் 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 குளம் போல தேங்கி கொண்டிருக்கிறது. ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம செய்திகளை பார்க்குறோம். ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பணியுமே முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம் மழை அதிகமாக வந்ததுனால தண்ணி இப்போ வெளியேற்றுவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அப்படின்றாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. பல இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது போதிய அளவில் நிறைவேற்றப்படலை. நம்ம குறிப்பாக நம்ம சொல்லணும்னா பல இடங்களுக்கு போக வேண்டாம். கே நகர் பகுதியை எடுத்துங்க, அசோக் பில்லர் பகுதி எடுத்துங்க, கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 70% பணி தான் நடந்து முடிஞ்சிருக்குது. அதுவும் அவசர கதியில் நடந்து முடிஞ்சிருக்கிறது. குறிப்பாக இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது எப்போ துவங்கணும்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இது போன்ற அந்த கோடை காலத்தில் துவங்கினாதான் மழை வந்தாலும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படாது, விரைவாக பணிகளை மேற்கொள்வதற்கு சாத்தியமாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, பெயரளவிற்கு ஒரு திட்டத்தையோ ஒரு இதையோ துவக்கி வச்சுட்டு அதை அப்படியே கிடப்பில் போட்டுடுறாங்க. இன்றைக்கி யார் கான்ட்ராக்ட் எடுத்தா, யார் இந்த வேலையை செய்கிறா, எத்தனை சதவீதம் பணி நடந்திருக்குது, எந்தெந்த பகுதியெல்லாம் பணி முடிவடைஞ்சிருக்குது என்பது குறித்து எந்தவித அறிவிப்புமே கிடையாது. நினச்சா வேலை நடக்கும், நினச்சா மூடி போட்டு போயிடுவாங்க. இப்படியே தான் அந்த நகர் முழுவதும் இருக்கிறது. பல இடங்களில் பார்த்தோம்னா அதோ கதியில் நடந்து கொண்டிருப்பதனால இது போன்ற மழை பாதிப்பில் நகரம் தாக்கு பிடிக்க முடியல. நம்ம வட சென்னை எடுத்துக்கிட்டோம்னா, வியாசார்பாடியிலேருந்து பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இடுப்பு அளவுக்கு தண்ணி. புரட்சிவாக்கத்துலலாம் பார்த்துட்டாக்கா வீட்டுக்குள்ளே தண்ணியை போய் வாளியை வச்சு வெளியில் மொண்டு ஊற்றுற அளவுக்கு இருக்கிறது. இன்றைக்கி மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்பாராத அளவுக்கு மழை வந்துருச்சு, சீக்கிரமே தண்ணி வடிஞ்சிரும், நாங்கள் அதற்கான பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பம்பு செட்டு வச்சு இறைப்போம் அப்படின்றாங்க. பம்பு செட்டு வச்சு இறைக்கிறதுக்கு எதுக்குங்க 4000 கோடி பணம் செலவு பண்ணுறீங்க? அதுக்கு அழகாக நம்ம கோயம்புத்தூர் போனால் 40 பம்பு செட்டு வாங்கிட்டு வரலாம், 4 இடத்துல வச்சு அடித்தோம்னா தண்ணி போகுது. ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி 2026 வரப்போகிறது, இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியில் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இன்னமும் வாளியை வச்சு இறைக்கிறது, பம்பு செட்டு வச்சு இறைக்கிறது, டிராக்டரை வச்சு இறைக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுமையான திட்டமிடுதல் இல்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அண்மையில் நம்ம பார்க்கலாம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்பின் பொழுது கார்கள்லாம் மிதந்து கொண்டு போனது நம்ம பார்த்துருப்போம். அதன் பிறகாவது அது சரி செய்யப்பட்டதா, அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னா அங்கேயுமே கிடையாது. நகரத்துக்குள்ளாரே இந்த மாதிரி பிரச்சனை. எந்த இடத்துலையுமே இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது முழுமையாக முடிவடையலை. அதுதான் நம்ம உதாரணத்தை எடுத்துக்கணும். பல இடங்களில் பல சிக்கல்கள், இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம், இப்படி சிட்டிக்குள்ளாரே 1000
இடியாப்ப சிக்கல் போல என்ற இந்த பணிகள் நடந்து கொண்டிருந்ததுனால முழுமையாக முடியாததுனால தண்ணி வெளியே போகாமல் அங்கங்கே தேங்கிக்கிட்டு இருக்கு. இது நகரத்துக்குள்ளே அப்படின்னா நீங்கள் புறநகர் எடுத்துங்க, ஈசிஆர் ஓயாமர் சாலையெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு மார்பளவு தண்ணி போயிட்டு இருக்கு. கேட்டால் நாங்கள் இது செஞ்சிட்டோம் அது செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகத்தானே இருக்கிறது தவிர ஒரு இடத்துலையுமே வந்து அந்த பணி என்பது முடிவடையலை. ஒரு புறம் அது பிறந்தாலும் இன்னொரு புறம் நம்ம என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக பல உயிரிழப்புகளை சென்னை நகரம் சந்தித்திருக்கிறது. மீஞ்சூர்ல சிவகுமார் என்பவர் உயிரிழந்தார். அதனை தொடர்ந்து அண்மையில் கோடம்பாக்கம் சூளைமேடை சேர்ந்த தீபா என்றவங்க வந்து உயிரிழந்து போனாங்க. இந்த மழைநீர் வடிகால் பணி பள்ளத்தில் விழுந்து இறந்து போனது, கால்வாயில் விழுந்து இறந்து போனது, மின்சாரம் தாக்கி இறந்து போனது, பாலம் இடிஞ்சு விழுந்து இறந்து போனது, இப்படி இந்த நகரத்துக்குள்ளார இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் அரசு இது குறித்து எந்தவித அச்சமோ இல்லை கவலையோ தெரிவித்தது கிடையாது. ஒரு புறம் அங்கே இருந்தாலும் ஒரு புறம் இவங்க அசால்ட்டாக இருப்பாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய வேலையில் தான் இன்றைக்கி இந்த மழைநீர் பணிகள் என்பது மெத்தனை போக்கில் நடந்ததுனால இன்றைக்கி நகரம் முழுவதும் இந்த தண்ணீரானது தேங்கி கொண்டிருக்கிறது. இது குறித்து சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க, இது போன்ற இந்த 4000 கோடி என்னாச்சு அப்படின்னாக்கா, 4000 கோடி செலவு பண்ணனதுனால தான் கடந்த 47 ஆண்டுகள் இல்லாத விட நாங்கள் சிட்டியை காப்பாற்றிருக்கிறோம். இன்றைக்கி தண்ணீர் எங்கேயும் தேங்கலை, படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்றாரு. எங்கே படிப்படியாக குறைஞ்சிருக்கு? ஒரு இடத்துலையுமே படிப்படியாக குறையல. படிப்படியாக 4000 கோடி தான் குறைஞ்சதை தவிர மழைநீர் எங்கேயுமே குறையல. இன்னமும் அதே இடத்துல தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கு. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரியான திட்டமிடுதல் கிடையாது. சரியான அதிகாரிகளை கொண்டு பார்வையிட்டு உடனுக்குடன் சரி செய்வதற்கான எந்த நடவடிக்கையுமே இல்லை. இந்த ஆட்சியில் வெறும் விளம்பரம் தேடுவதற்காகத்தான் மட்டுமே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள்லாம் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் வந்து இன்னும் கடுமையான மழையெல்லாம் வர காலங்கள் இருக்கிறது. ஆட்சியும் முடிய போகுது. உருப்படியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த பணம் உண்மையாக செலவிடப்பட்டதா அப்படிங்கிறது கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ நாம் என்ன சொல்கிறோம்னா, பெயரளவிற்கு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்காமல் முழுமையாக அந்த திட்டத்தை ஆராய்ந்து அதில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து போதிய காலத்தில் அந்த பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே இது போன்ற தண்ணிகளை வெளியேற்றுவதில் சிரமம் இருக்காது என்பது கருத்தாக இருக்கிறது. இந்த மழைக்கே சென்னை நகரம் தத்தளிக்குது என்றால் இனியும் வரக்கூடிய மிக கனமழை காலங்கள்லாம் அதிலிருந்து எப்படி மீளப்போகிறது என்பது ஒரு பெருத்த கேள்வியாக இருக்கிறது. இனியாவது ஆட்சியாளர்கள் திருத்திக் கொண்டு உடனடியாக இந்த பணிகளை சீரமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ மக்களை இன்னைக்கு பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருக்கிறோம். நாளைக்கு மற்றொரு அரசியல் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.